Hi everyone, welcome back to Trending Aid channel. Term 1 7th standard English bookல second lesson The Wind on Haunted Hill. இந்த லெசனுடைய question and answer அதுக்கான தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். கொஸ்டின்: வாட் வேர் த சில்ட்ரன் டூயிங் பிசைட் த ஸ்டோன் வால்? குழந்தைகள் கல் சுவருக்கு பக்கத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: த சில்ட்ரன் வேர் ஸ்ப்ரெட்டிங் கிளாத்ஸ் அவுட் டு ட்ரை பிசைட் த ஸ்டோன் வால். குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல் சுவர் பக்கத்தில் துணிகளை பரப்பி காய வச்சுட்டு இருந்தாங்க. கொஸ்டின்: வாட் டிட் சுரேஷ் ஆஸ்க் உஷா? வை? சுரேஷ் உஷாவிடம் என்ன கேட்டான், ஏன் அப்படி கேட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: சுரேஷ் ஆஸ்க் உஷா இஃப் ஷி வுடன்ட் பி அஃப்ரைட் டு கம் பேக் அலோன் ஃப்ரம் த பசார் பிகாஸ் தேர் வேர் கோஸ்ட் ஆன் த ஹில். சுரேஷ் வந்து உஷா கிட்ட என்ன கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, நீ சந்தைக்கு போயிட்டு தனியாக வர்றதுக்கு உனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு கேட்டான். ஏன்னா உஷா திரும்பி வரும்பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கிற குன்றுகளில் பேய் இருக்குது, நீ தனியாக எப்படி வருவ அப்படின்னு கேட்டான். கொஸ்டின்: ஹூ டோல்டு த சில்ட்ரன் த ஸ்டோரி அபவுட் த கோஸ்ட் ஆன் ஹாண்டட் ஹில்? ஆவிகளின் குன்றுகளில் பேய் இருக்கு அப்படின்ற கதையை குழந்தைகள்கிட்ட யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: உஷாஸ் கிராண்ட்ஃபாதர் டோல்டு த சில்ட்ரன் த ஸ்டோரி அபவுட் த கோஸ்ட் ஆன் ஹாண்டட் ஹில். ஹாண்டட் ஹில்லில் பேய் இருக்கு அப்படின்ற கதையை குழந்தைகள்கிட்ட யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உஷாவுடைய தாத்தா. கொஸ்டின்: வாட் டிட் உஷா சி வைல் வாக்கிங் டு த பசார்? பசாருக்கு போகும்பொழுது உஷா என்னென்னலாம் பார்த்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: உஷா saw the fields, wild flowers, a wild plum tree and its soft white blossoms, lizards and a whistling thrush. உஷா வந்து சந்தைக்கு போகும்பொழுது என்னென்னலாம் பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபீல்ட்ஸ் வயல்வெளிகளை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைல்டு ஃப்ளவர்ஸ் காட்டு பூக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ வைல்டு ப்ளம் ட்ரீ காட்டு ப்ளம் மரத்தை அந்த புல்லை பார்க்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வைல்டு பிளாசம்ஸ் அந்த ப்ளம் ட்ரீயுடைய மென்மையான வெள்ளை பூக்களை பார்ப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லிசார்ட்ஸ் பள்ளிகளை பார்ப்பாங்க. கடைசியாக என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்லிங் த்ரஷ் கானக்குருவின்னு சொல்லுவாங்க. விஸ்லிங் த்ரஷ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் இருக்கக்கூடிய ஒரு பறவை. அந்த பறவை எங்கே காணப்படும்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி, காடுகள், நீரோடைகளில் காணப்படக்கூடிய ஒரு வகையான பறவை தான். கொஸ்டின்: வை வாஸ் இட் எ ஸ்ட்ரகிள் ஃபார் த சில்ட்ரன் டு ட்ரை தேயர் கிளாத்ஸ்? குழந்தைகள் துணியை காய வைப்பதற்கு ஏன் அவர்கள் போராட வேண்டியதாக இருந்தது, அல்லது குழந்தைகள் துணியை காய வைப்பதற்கு ஏன் அவர்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: த விண்ட் வாஸ் ப்ளோயிங் ஃபாஸ்டர் அண்ட் த கிளாத்ஸ் could be blown away by the wind. So it was a struggle for the children to dry their clothes. குழந்தைகள் துணியை காய வைக்கும்பொழுது காற்று பார்த்திங்கன்னா பலமாக வீசிச்சு. அது மட்டும் இல்லாமல் காற்றில் துணியெல்லாம் பறந்து போச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு துணியை காய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. துணியை காய வைப்பதற்கு அவங்க போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கொஸ்டின்: வாட் ஸ்டோரி டிட் கிராண்ட்ஃபாதர் டெல் தம் அபவுட் த ஹாண்டட் ஹில்? ஆவிகளின் குன்று அல்லது பேய்களின் குன்று பற்றி உஷாவினுடைய தாத்தா குழந்தைகள்கிட்ட என்ன கதை சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: கிராண்ட்ஃபாதர் டோல்டு தட் 100 years ago English people lived in the haunted hill and they moved away as the place was often struck by lightning. கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா,
100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாண்டட் ஹில்லில் ஆங்கிலேயர்கள் வாழ்ந்ததாகவும் அந்த ஹில்லில் வந்து அடிக்கடி மின்னல் தாக்குச்சு, அதனால் அவங்க இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனதா சொல்லியிருப்பார். டூரிங் ஏ terrible storm, one of the houses was hit by lightning and everyone in the house was killed including the children. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட்ஃபாதர் வேறு என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அந்த குன்றில் வாழ்ந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் வந்து கடுமையான ஒரு புயல் ஏற்பட்டதாகவும் அந்த புயலின் போது ஒரு மின்னல் வந்து அங்கிருந்த வீடுகளில் ஒரு வீடை தாக்கி போச்சு, அதனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இறந்துடுறாங்க, அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் உட்பட இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். He also told that he had seen the ghost of the children playing in the ruins at night. கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் தாக்கும்போது அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் செத்து போய் சொல்லியிருப்பாரா, அந்த குழந்தைகள் இரவு நேரங்களில் அந்த இடிபாடுகளுக்கு இடையே விளையாடுறத இவர் பார்த்ததாகவும் சொல்லியிருப்பார். திஸ் வாஸ் த ஸ்டோரி அபவுட் த ஹாண்டட் ஹில். ஆவிகளின் குண்டுகள் பற்றி கிராண்ட்ஃபாதர் சொன்ன கதை இதுதான். கொஸ்டின்: வாட் டிட் உஷா பை இன் த மார்க்கெட்? லிஸ்ட் தம். உஷா மார்க்கெட்டில் என்னென்னலாம் வாங்கினா வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர்: சோப், மேட்சஸ், ஸ்பைசஸ், சுகர், எ பைப் ஸ்டெம் ஃபார் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஹூக்கா, அண்ட் எக்ஸஸ் புக், மார்பிள்ஸ் அண்ட் எ நெக்லஸ். உஷா மார்க்கெட்டில் என்னென்னலாம் வாங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சோப் வாங்கியிருப்பா, தீப்பெட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வாசனை பொருட்கள் அது வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சர்க்கரை, எ பைப் ஸ்டெம் ஃபார் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஹூக்கா கிராண்ட்ஃபாதருடைய ஹூக்காக்கு ஒரு பைப் ஸ்டெம் வாங்கியிருப்பாங்க, அண்ட் எக்ஸஸ் புக் ஒரு பயிற்சி புத்தகம் வாங்கியிருப்பாங்க, மார்பிள்ஸ் கோலி குண்டுகள் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் நெக்லஸ் தனக்குன்னு ஒரு நெக்லஸ் வாங்கியிருப்பாங்க. கொஸ்டின்: வாட் ஸ்கேர்டு உஷா டூரிங் த டார்க் ரெய்னி நைட்? இருண்ட மழை பொழியக்கூடிய அந்த இரவு நேரத்தில் உஷாவை பயம்புறுத்தியது என்ன, அல்லது உஷாவை பயப்பட வைத்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: அட் ஃபர்ஸ்ட் உஷா காட் ஸ்கேர்டு when she touched a soft and furry wild cat. Next, the two ghostly figures scared Usha during the dark rainy night. முதல்ல உஷா வந்து எதை பார்த்து பயந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருட்டில் தன்னை அறியாமல் ஒரு காட்டு பூனை மேலே கையை வச்சுருவாங்க. அந்த பூனை மேலே கையை வச்சதும் அது என்னமோ ஏதோன்னு ஃபஸ்ட்டு உஷா பயப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த டூ கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் இடிபாடுகளுக்கு இடையே 2 பேய் போன்ற உருவங்களை பார்த்து உஷா பயப்படுவாங்க. கொஸ்டின்: ஹவு டிட் த சில்ட்ரன் ரியாக்ட் when they met each other at the ruins? இடிபாடுகளுக்கு இடையே அந்த இரவு நேரத்தில் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: அட் ஃபர்ஸ்ட் த சில்ட்ரன் ஸ்க்ரீம்ட் வித் ஹாரர் திங்கிங் தட் தேர் வேர் கோஸ்ட் at the ruins. On recognizing each other, they fell into each other's arms in surprise and relieved by repeating each other's names. சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க பார்த்துக்கும் பொழுது யாருன்னு தெரியாமல் பேய் நினச்சிக்கிட்டு பயத்தில் கத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரெகனைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் தோள் மேலே சாஞ்சு ஒருத்தவங்க பேரை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உஷாவை தேடி சுரேஷ் பின்யாவும் வந்திருப்பாங்க. உஷா வந்து சுரேஷ் பின்யாவை பார்த்து பேய் நினச்சிப்பாங்க. அதே போல் உஷாவோடைய உருவத்தை சுரேஷ் பின்யாவும் பேய் நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒருத்தவங்க தோளில் சாஞ்சு அவங்க பேரை திரும்ப சொல்லி பெருமூச்சு விடுவாங்க. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.